தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ள தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் கட்டமாக 134 கல்லூரிகளைச் சார்ந்த 3104 மாணவர்களுக்கு ரூபாய் 1000ற்கான டெபிட் கார்டு மற்றும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி மலர் தமிழ் பெருமிதம் கையோடு அடங்கிய வரவேற்பு பெட்டகம் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதனை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பு பயின்று வரும் மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கற்று மேற்படிப்பு பயின்று வரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் தங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா அவர்கள் தலைமையில் நாகர்கோவில் கோணம் அரசு பொறியியல் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி பேசும்போது, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பொதுமக்கள் அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார்கள். குறிப்பாக புதுமை பெண் திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி துவங்கப்பட்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கேள்வி, இதனால் வரை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சுமார் 394 மாணவியர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கல்வியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவியருக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டத்தினை கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் இன்று துவக்கி வைத்துள்ளார்கள். இத்திட்டத்தின் மூலம் நமது மாநில மாணவர்கள் நமது நாட்டின் எதிர்கால தூண்கள் ஆக நிற்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. நமது அரசு சமூக நீதிக்கான அரசு, பெண்கள் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயல்படும் அரசு. இன்னும் அவர் பேசினார். நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா, வருவாய் அலுவலர் பாலசுப்ரமணியம், மாவட்ட சமூக நலவாளர் விஜயமீனா, முதன்மை கல்வி அலுவலர் பாலதண்டாயுதபாணி, கோணம் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.